Hello friends, good morning. So எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கோல்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம் ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து ஏ ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கட்டாயம் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கட்டாயம் வந்து இந்த ஜோனில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு 87 பாயிண்ட் சரி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை. என்ன ரீசன்னா மார்க்கெட் எல்லாமே வெயிட் பண்ணுது, சிபிஐ நியூஸுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஷனுக்கு பிறகு ஏ ஆப்ஷனுக்கு பிறகு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த சி ஆப்ஷன் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அதுலேயும் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி அனலைசிங்கோடு நம்ம பார்த்துக்குருவோம் மார்க்கெட் வந்து எந்த வேலை போக போகுதுன்னு. ஸோ அதோடு நம்ம வீக்லி சார்ட் பார்த்துக்குறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது லாங் டைம் அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் லாங் டைம் அப்டேட்டில் இந்த ஏ ஆப்ஷனுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட் இந்த கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறேன்னா அந்த 4 hour கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக நமக்கு கிடைச்சா மார்க்கெட்டில் இது கண்டினியூவாக நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபன்னுக்குள்ளே நமக்கு இந்த 1944 1950 மட்டும் 1960 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்குறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா வீக்லி சார்ட் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு நல்ல ஒரு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த லோ எடுத்துக்கிறோங்க. இந்த 1930 1912. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்க்குறோன்னா அப்ராக்ஸாக 1912 எடுத்துக்கோங்க. ஸோ 1912 வந்து ஒரு நல்ல ஜூன். ஸோ 1912 அதுக்கு பிறகு ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக நேற்று பேசியிருப்போம். ஸோ இந்த 1935 ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 35க்கு எபோவ் தான் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மேபி இந்த வீக்லி சார்ட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக் சார்ட்னா நமக்கு க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாது இந்த வீக்கில். அதாவது மண்டே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு டோஜி ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு மார்க்கெட். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு மார்க்கெட்டில் நேற்று க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுருந்தாலும் இந்த 1935க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருந்தால் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கலாம், மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். இன்னும் கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கலை இந்த ஜூனில். நம்ம ப்ரீவியஸாக நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த ஜூனில் நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ இன்றைக்கி தான் நமக்கு தெரியும், மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி பை சைட் போனால் கட்டாயம் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஜூன் வந்து ஃபஸ்ட் வந்து 1950 டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு 1960, அதுக்கு பிறகு நல்ல கன்ஃபார்மான ஒரு டார்கெட் வந்து இந்த 1983 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது சிபிஐ நியூஸ் இருக்குது. சிபிஐ நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து எந்த வேலை போகணும்னு நம்ம ஐடியா பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் சிபிஐக்கு முன்னுக்கு மார்க்கெட் என்ன பொறுத்தவரை ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு சிபிஐ நியூஸ்னாலும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம 4 hour சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டாயம் வந்து இந்த சார்ட் இந்த OANDA இந்த சார்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம கரெக்டான 4 hours வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இதில் நம்ம சாம்பிள் வந்து இதில் வந்து நமக்கு ட்ரா பண்ணுறதுக்குரியது மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ என்ன பொறுத்தவரை மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஃபோக்கஸ் ஆனால் கட்டாயம் வந்து இந்த ஜூன் வரும், இந்த 1952 வரும். ஸோ 52 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த ஜோன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 64. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக 63 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இந்த ஜோன் வர்றதுக்கு சான்சஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அப்படியே ஓவராலாக நம்ம பார்க்க போனால் நம்ம ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு தான். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பிரேக் அவுட் நடந்து தான் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வச்சுக்கோங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷனான ட்ரெண்ட் லைன். நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன், அந்த லாங் டைமாக எடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து எடுப்போம். என்ன ரீசன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து 2 times வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் திரும்ப வரக்குள்ள மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்.
ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட்டில் நமக்கு திரும்பவும் பிரேக் அவுட் நடந்தால் மார்க்கெட்டில் வந்து 200-275 சரி நம்மளுக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகணும். இதிலேருந்து மார்க்கெட் ஒன்று ரெசிஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து சிபிஐ டைமில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரணும். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப நல்லா பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் நமக்கு ஒரு டவுன் சைட் வேணும். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஓவராலாக பார்க்க போனால் கோல்டு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து டவுன் சைடில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபிபனாஷி கொஞ்சம் பார்த்துக்குறோம் 50%. ஸோ இந்த ஜூன்லேருந்து பார்க்கலாம். இந்த ஜூனில் விட இதை கொஞ்சம் பார்க்கல, இந்த ஜூன்லேருந்து பார்க்கல, நல்ல டீப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜூன்லேருந்து பார்க்கல. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதாவது 1892 ஜூன் லாஸ்ட்டாக வந்தது. ஸோ இந்த ஜூனில் இருக்கிற இந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ கட்டாய மார்க்கெட் இந்த இடத்துலையும் பெண்டிங். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் எகெயின் ரீச் ஆக இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு 50% வந்து லாங் டைமாக பார்க்கக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 50%க்கு மேலே தான் மார்க்கெட்டில் இருக்கும். அதாவது 50%க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. அதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 50% பார்க்குறதோட நம்ம கீஸோன் எடுத்துக்கிறோம். கீஸோன் வந்து இதில் வந்து 1929 வருது. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1930 எடுங்க கீஸோன். ஸோ நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 1930 எடுத்துக்கிறங்க. இந்த ஜூனில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த டொட் லைன் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது கீ ஜூனாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபிபனாஷி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபிபனாஷி நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி ஷார்ட் டைமில் இருக்கிற ஃபிபனாஷி நம்ம பார்த்துக்கிறோம். ஹைலேருந்து லோ பார்க்கலாம் நம்ம கட்டாயம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 1937 1940க்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். அதாவது கரெக்டான ஒரு பை நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்ம சரியாக சொல்ல போனால் அந்த 1944க்கு மேலே தான் நமக்கு கரெக்டான ஒரு பை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூன். ஏன்னா இங்கேருந்து வந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு 50% நீங்கள் பார்த்தாலும் இந்த ஜூன் தான் வரும். இதுக்கு மேலே நமக்கு நல்ல பை கன்ஃபர்மேஷன் இருக்குது. 1944க்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால். ஸோ இந்த ஃபிபனாஷி ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நான் ப்ளூ கலர் லைன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த டார்கெட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதை 1944லேருந்து ஒரு 60-75 வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து இது பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இந்த ஜூனில் வந்து பை ஜோன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ செல் ஜோன் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் ரிட்டர்ன் அவ்வளோ தூரம் போகலை. அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப வருதுன்னா ஒன்று இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது நிறையவே. ஸோ அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஜோன், இந்த ஜோன் தான். ஸோ இந்த 1930 இந்த 1935 ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ரெட் கலர் லைனாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். நிறைய கொடுத்தா கன்ஃபியூஷன். ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது வந்து இதுக்கு மேலே போனோடனே பை ஆப்ஷன். இதிலேருந்து நமக்கு ஒரு ஷார்ட் பை. இந்த ஷார்ட் பைக்கு மேலே இதில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சா திரும்ப எகெயின் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நடக்கலை மண்டே மார்க்கெட்டில். ஸோ இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி திரும்பவும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட்டுக்கு பிறகு இந்த ரீச் ஆகலை, இதை பிரேக் அவுட் நடக்கலை. இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணால் இதில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து திரும்பவும் மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எகெயின் திரும்பவும் செல் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த ஜூனில். ஆல்ரெடி நம்ம அந்த செல் நேற்று நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு ஒரு 65 மட்டும் தான் ப்ராஃபிட் கிடச்சி. எகெயின் நம்ம திரும்ப வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை கரெக்டான இந்த ப்ரைஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மான பை செல் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபிஐ நியூஸ் இன்றைக்கி இருக்குது 6 PM. ஸோ இதில் சிபிஐ நியூஸுக்கு பிஃபோர் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிஃபோர் நமக்கு மார்க்கெட் வந்து 1944க்கு மேலே எபவ் இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் வந்து
டவுன் வந்துட்டு அப்புறம் திரும்ப எகெயின் பை ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு சிபிஐ நியூஸுக்கு அப்புறம் பிஃபோர் நம்மளுக்கு 1930க்கு பிலோ மார்க்கெட் இருந்துச்சுன்னா எகெயின் கோல்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அப்புறம் எகெயின் நமக்கு ஒரு டீப் டவுன் வர்றதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அது டிபெண்ட் டேட்டா, அவங்க கொடுக்குற டேட்டாவை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மாறும். ஸோ இது நம்ம ஒரு ஐடியா, டெக்னிக்கல் அனலைசிங் படி ஒரு ஐடியா. ஸோ கீ ஜோன்ஸை வந்து நோட் பண்ணிக்கிறோம். கீ ஜோன் 1930 எடுத்திருக்கேன். நேற்று 1920 எடுத்தோம், இன்றைக்கி 30 எடுத்திருக்கோம். ஸோ அபவ் பை ஜோன் ஓப்பன். ஸோ பை ஜோன் ஓப்பனில் தான் இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஓப்பன்னு நம்ம பார்க்க போனாலும் நமக்கு இதில் 1944, அதே மாதிரி 1952, அதே மாதிரி 1964 மட்டும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னா. இதே மாதிரி பிலோ நம்ம பார்க்க போனால் பிலோ செல் ஓப்பன் ஆகும், திரும்பவும் மார்க்கெட் ரிட்டர்ன் டவுன் வந்துச்சுன்னா. ஸோ இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து 1930க்கு பிலோ 1930, அதுக்கு பிறகு 1930க்கு பிறகு நம்ம எதிர்பார்க்குறது 1920, அதுக்கு பிறகு 1912, 1920 இல்லாட்டி 19 எடுத்துக்கிறோங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு 1912. ஸோ அந்த 1912 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண போல் திரும்பவும் எகெயின் இந்த ஜூன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அது ஃபியூச்சர் அப்டேட், வேணால் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது இன்றைக்கி இதுதான் மார்க்கெட்டில். ஸோ மெயின் ஒன்று, இந்த ஜோன் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை ஏ கிடைக்கணும் மார்க்கெட்டில், ஏ. ஸோ ஏக்கு பிறகு இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுற ஒரு செல்லுக்காக, இந்த இடத்துல ஒரு செல். ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். அப்படி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்காட்டி மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துக்கு போகணும். இதுலேருந்து மார்க்கெட்லேருந்து ஒரு லாங் செல் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ, அதே மாதிரி இது பி, அதே மாதிரி ஒரு சி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கரெக்டான கன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க இருந்தால் 4 ஹவரில் நம்ம வெயிட் பண்ணுங்கள். இந்த 4 ஹவரில் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி 4 ஹவராக க்ளோஸ் வச்சுன்னா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட்டில். ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஃப்யூச்சரில். அதாவது இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அதாவது இப்போ 6:30, அதுக்கு பிறகு 10:30க்கு பிறகு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் கொஞ்சம். ஸோ அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ எல்லா அப்டேட்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கிறங்க. ப்ரைஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறங்க. இதில் நம்ம சொன்ன இந்த 2 ப்ரைஸ் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. $30, அதே மாதிரி இன்னொரு ப்ரைஸ் சொன்னோம் 44 இந்த ஜோன். ஸோ 44ல் நீங்கள் வந்து அதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ 1930 வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒரு கீ ஜோன். நீங்கள் இந்த கீ ஜோனை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.